குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கத்திரக்குள்ள விசுவாசமாக இருப்பீங்க நம்புகிறேன். ஹாய் சுஜியாக்கா, எப்படி இருக்கீங்க? ஹலோ ஷாலினி, நல்லா இருக்கிற. நீ எப்படி இருக்கிற? நான் சூப்பராக இருக்கேங்க்கா. ஓகே குட்டீஸ், நம்ம இந்த வீக்கோட சண்டே கிளாஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங் என்னக்கா பண்ணுவோம்? ப்ரேயர் தான் பண்ணுவோம். ஆமாம், ப்ரேயர் தான் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணும்போது குட்டீஸ் நீங்கள் எப்படி இருக்கணும்? கண்ணை மூடி முட்டி போட்டு இப்போ ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? எங்களை நேசிக்கின்ற நல்ல பரலோக தகப்பனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த சண்டே கிளாஸ்க்காக நாங்கள் ஆண்டவரே விசேஷமாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இது நடக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே காரியத்தையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு ஆண்டவரே சொல்லப்படுகிற காரியங்களை ஆண்டவரே சிறு பிள்ளையோட இருதயத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அது பதியும்படியாய் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் சிறு வயதில் உங்கள் வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உள்வாங்கி ஆண்டவரே உங்கள் சத்தியத்தில் வளரும்படியாய் ஆண்டவரே சொல்லப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரே உங்கள் வார்த்தையினாலும் ஆண்டவரே சிறு ஆண்டவரே கதைகளினாலும் ஆண்டவரே ப்ரோக்ராம்னாலும் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்மையாய் மாற்றி ஆண்டவரே நாளுக்கு நாள் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள அவர்கள் வளர எதிர்காலத்தில் அவர்கள் கனி கொடுக்கிற ஒரு காரியங்களை நீர் மாற்றம் பண்ணி செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சிறு வயதில் விதைக்கிற விதை ஆண்டவரே அது 30, 60, 100 என் தேவனாய் கத்தனை பெருக தரும்படியாய் செபிக்கிறேன். ஆரம்பம் முதல் முடிவரை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபத்தை கேட்டபடியாக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஓகே குட்டி, சூப்பராக ஸ்டார்டிங் ப்ரே பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னக்கா? டான்ஸு தான். டான்ஸா? சரி, டான்ஸ் ஆடலாம். இந்த வாரத்தோட டைட்டில் என்னது? அது இந்த பாட்டுலே உனக்கு தெரியும். கண்டுபிடிக்கிறியான்னு பார்க்கலாமா? எப்பயும் போல். சரி குட்டீஸ், பாட்டில் பார்க்கலாம். கேட்டது கிடைக்கலனா கோபம் வரும், கிண்டல் அடிச்சா கோபம் வரும், தூக்கத்தில் எழுப்புனா கோபம் வரும், பொருளை எடுத்தா கோபம் வரும், கோபம் 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 ஆ ஈ ஊ. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பாலை கடைந்தால் எண்ணெய் வரும், மூக்கை பிசைந்தால் ரத்தம் வரும், கோபத்தை கிண்டினால் சண்டை வரும். கோபம் மிகவும் பொல்லாதது, தேவ அன்பை உன்னில் கெடுத்துவிடும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. ஓகே குட்டீஸ், டான்ஸ் பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? டாபிக் கண்டுபிடிச்சிங்களா? நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? வெரி குட். நம்ம ஷாலினிக்கிட்டையும் கேட்கலாம், கரெக்டாக கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு. சரியா ஷாலினி, டாபிக் கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சிட்டேங்க்கா. கோபம் தானே? சூப்பர் ஷாலினி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கோபத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். சரி, நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு ஸ்கிட்டு தான்க்கா. ஓகே, நம்ம ஸ்கிட்டுக்கு ரெடி ஆகிடுமா குட்டீஸ்? அடிடா, ஏ இந்த பக்கம் இந்த பக்கம், ஏ அந்த பக்கம் இல்லைடா இந்த பக்கம். ஐயோ, இந்த டைமை மிஸ் பண்ணிட்டேனே. ஏன்டா என்ன இப்படி பண்ணுறீங்க? என் காசெல்லாம் போச்சே. இதுக்கப்புறம் இப்படி நெக்ஸ்ட்டு சான்ஸ் கிடைக்கும் போது நான் எப்படியாச்சும் இதில் வின் பண்ணியே ஆகணும். அக்கா, மேக்ஸில் ஒரு டவுட்க்கா, சொல்லித்தாக்கா. ஷாலினி, என்ன பண்ணின்னு இருக்கிற? இப்போ டவுட் கேட்குற நீ? அக்கா, கேம் தானே விளையாடிக்கிற. ஒரு மேக்ஸில் டவுட்க்கா, ஏன்க்கா இப்படி டென்ஷன் ஆகுற? ஏமா, என் காசெல்லாம் போச்சு. நானே எங்கள் கோவத்தில் இருக்கிறேன். தயவு செஞ்சு போயிடு அந்த பக்கம், திரும்பி வராத. ஒரே தலைவெல்லாம் போச்சே. நான் எப்படி இந்த காசு எடுக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ, கோவமா வருது. அக்கா எங்கேயாச்சும் வெளியே கொண்டு போக்கா. எங்கிட்டமா வரீங்க நீங்க எனக்கு? வெளியில எங்க கூட்டுன்னு போனோம்? போய் இருக்கிற வேலையை போய் பாருங்க, போங்க. ஏன்க்கா இப்படி கோவப்படுற?
படிக்கவே இல்லை நான் இன்னும். ஏன்னா ஆமாம், நான் அந்த ஃபோனில் விளையாடி ஒரே அடிக்ட் ஆகிட்டு எனக்கு கோவம் தான் வருது. எதுக்கு எத்தாலும் பசங்கக்கிட்டேயும் கோவப்படுறேன், அண்ணாங்கக்கிட்டேயும் அக்காங்கக்கிட்டேயும் எல்லாருக்கிட்டேயும் கோவப்பட்டுன்னு இருக்கிறேன். என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. கா கிரிக்கெட் பேட்டு வாங்கி கொடுக்கா. ஏய், எங்கேருந்துடா வர? நானே காசு இல்லாமல் இருக்கிறேன், நீங்கள் என்னத்துக்கு வந்து என்னை கோவப்பத்தின்னு இருக்கிறீங்க? நானே கா ஏன்க்கா எப்போ பார்த்தாலும் கோவப்படுறீங்க? தயவு செஞ்சு போயிடுங்க இங்கேருந்து. என் ஃபோன், ஐயோ என் ஃபோனு போச்சே, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஐயோ கோமா வர. இந்த ஃபோன் இல்லாமல் இருக்கவே முடியல என்னால். இருந்த காசை கூட நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஐயோ இழந்துட்டேனே. இப்போ எப்படி யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரில. நமக்கு இருக்கிறது அண்ணா ஒருத்தர் தான். அண்ணா கிட்ட எப்படியாச்சும் கேட்டு ஒரு புது ஃபோன் வாங்கிடணும். அண்ணா என்ன பண்ணுறாருன்னு போயிட்டு பார்க்கலாம். அவர் எப்போவுமே பைபிள் தான் வச்சுன்னு இருப்பார் ரூமில். நான் போயிட்டு அண்ணாவை பார்க்குறேன். அண்ணா அண்ணா சொல்லுமா. அண்ணா எனக்கு ஒரு 20,000 ரூபாய் ஒரு பணம் வேணும்ண்ணா, ஒரு சிம்பிளாக ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு. 20,000 ரூபாவா? எதுக்குமா? நான் இருந்த ஃபோனு உடச்சிட்டேண்ணா நான். ஐயோ, ஏன்? நான் எனக்குள்ளே வந்து ஒரு கோவம் வந்தது. நான் எதுக்கு எத்தாலும் தூக்கி எறியிறது, பசங்க மேலே கோவப்படுறது, இந்த ஃபோனில் வந்து கேமுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி வந்து அடிக்ட் ஆகிட்ட மாதிரி எனக்குள்ளேயே ஒரு மாதிரி ஒரு கோவத்தோடவே இருக்கிறேன் நான் எப்போவுமே நான். அப்படியா? சரி, நான் உனக்கு ஒரு வசனத்தை சொல்கிறேன், சரியா? பைபிளில் ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்லிக்கிறார். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருப்பாயன்னு சொல்லி. அடுத்தது இன்னொரு வசனம் சொல்லுது, மதிகடன் நெஞ்சில் கோபம் குடியிருக்குமா. அதனால் வந்து கோபன்றது வந்து உன்னை நீயே நினைக்காதவளுக்கு அது வந்து சில காரியங்களை மாறுதலாக உன்னை மாற்றும், சரியா? கோபம் வந்து பார்த்தோன்னா அது ரொம்ப வந்து மோசமான, ஆண்டவருக்கு விரோதமான காரியம். அதனால் நீ இதுக்கப்புறம் நீ கோவப்படாத. கண்டிப்பாக அண்ணன் உனக்கு ஒரு புது ஃபோனை வாங்கி தரேன், சரியா? அதுக்கு நீ 2 மாதம் வெயிட் பண்ணணும். ஏன்னா நீ நல்லா ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா படிக்கணும், கரெக்டாக வாரம் சர்ச்சுக்கு கரெக்டாக நீ வரணும், சரியா? இதுக்கப்புறம் நீ சர்ச்சுக்கு வர ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்க உனக்குள்ள இருக்கிற கோபம் அது ஆட்டோமேட்டிக்காக தானம் மறைஞ்சிடும், சரியா? சரி, நானும் நீங்கள் சொன்ன மாதிரி கத்தருக்குள்ளேருந்து பைபிள் படித்து அவர் வார்த்தைகளை கீழ்ப்படுகிறேன். என்னுடைய கோவத்தெல்லாம் விட்டு 2 மாதம் இல்லை அதுக்கு மேலேயும் நான் வைராக்கியமாக இருக்கிறேண்ணா. கண்டிப்பாப்பா, நானும் அண்ணன் கண்டிப்பாக உனக்கு ஒரு புது ஃபோன் வாங்கி தரேன், சரியா? ஓகே குட்டீஸ், நம்ம சூப்பராக ஸ்கிட் பார்த்தோம்ல. ஆமாம் ஷாலினி, ஸ்கிட் உனக்கு பிடிச்சிருந்துச்சா? நீ என்ன கற்றுக்கிட்ட அதில்? ஆங்க்கா சூப்பராக இருந்துச்சு. நான் அதில் வந்து எந்த விஷயத்துலையும் நம்ம வந்து எப்பயுமே வந்து பொறுமையாக தான் இருக்கணும், எந்த விஷயத்தில் சடுன்னு சொல்லிட்டு கோவப்படாமல் இருக்கணும்ன்ட்டு நான் நல்லா கற்றுக்கிட்டேங்க்கா. ஆமாம் ஷாலினி, நம்ம எதுலேயும் கோவப்படாமல் இருக்கணும், பொறுமையாக நம்ம சாதிக்கணும். எது சாதித்தாலும் பொறுமையோடு இருக்கணும். கத்தர் வந்து கோபத்தை அருவருக்கிறார், ஓகேவா? இப்போ என்ன பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து எஸ்தர் அக்கா நம்மளுக்காக பைபிள் வேர்ட்ஸ் சொல்லி தருவாங்கக்கா. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பைபிள் வேர்ட்ஸ்க்குலாம் போயிடலாமா? ஓகே குட்டீஸ், ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம இந்த வாரம் சண்டே கிளாஸில் நம்ம வந்து வசனம் கற்றுக்கலாம், ஓகேவா? இப்போ என்னோட கூட சேர்ந்து எல்லோரும் வசனம் சொல்கிறீங்களா? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. யாக்கோபு 1:20. மறுபடியும் சொல்லலாமா குட்டீஸ்? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. யாக்கோபு 1:20. ஓகே குட்டீஸ், இதுக்கான மீனிங் பார்க்கலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ வசனத்தோட மீனிங் வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளே பார்க்கலாம். ஸ்டோரியில் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்கிட்டில் கூட பார்த்தீங்க இல்லைங்களா, அக்கா என்ன பண்ணுறாங்க, ஃபோனில் அப்படியே கேமில் அடிக்ட் ஆகி ரொம்ப கோபமாக இருந்தாங்க இல்லைங்களா. அப்படியெல்லாம் கோவப்பட்டால் அந்த ஃபோன் அப்படி அவங்களுடைய கோபத்தினால என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? ஃபோனு 20,000 ரூபாய் ஃபோனு உடஞ்சி போயிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அவங்க அண்ணன்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. இப்படி தான் நம்மளும் என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு டென்ஷன்லேயும் கோவத்துலேயும் நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அதை நினச்சி நம்ம வருத்தப்பட்டால் அது நம்மளுக்கு மறுபடியும் கிடைக்குமா? கிடைக்காது தானே? ஆமாம், அது போல தான் வந்து பைபிளில் கூட வந்து ஒரு அண்ணா மோசே அண்ணான்ட்டு ஒரு அண்ணா இருக்கார். அவரும் என்ன பண்ணார்னா, நிறைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள்னு சொல்லிட்டு நிறைய ஜனங்களை என்ன பண்ணார், அவங்கள வந்து கானானுக்குள்ளே நடத்தி செல்லணும்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லியிருந்தார். இப்படியா வந்து அவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவங்க நிறைய வேலை செஞ்சால் தான் அவங்களுக்கு சாப்பாடு, எல்லாம் கடுமையாக உழைச்சாங்கன்னா தான் அவங்களுக்கு சாப்பாடு அப்படின்ட்டு ஒரு பார்வோன் ராஜா வந்து அவங்கள வச்சு அடிமைப்படுத்தி வேலை வாங்கிட்டு இருந்தார். இப்படியா இருக்கும்போது அந்த அடிமைத்தனத்தில் இருந்தெல்லாம் அந்த மோசையான என்ன பண்ணார் தெரியுமா, அந்த ஜனங்களை வந்து மீட்டெடுத்து நான் உங்களை வந்து விடுவிச்சு உங்களை நான் வந்து நல்ல தேசத்துக்குள்ளே, நல்ல செழிப்பான பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ளே நான் உங்களை வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அந்த அண்ணா வந்து
அவங்கள வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே அவங்க கூட்டிகிட்டு போகும்போது என்னாச்சுன்னா, அவங்க எல்லாம் வனாந்தரமான இடம். எங்கெல்லாமே வந்து போனீங்கன்னா நடந்து தான் போகணும். இப்போலாம் நிறைய வந்து வண்டி இருக்குது இல்லைங்களா, காரு எல்லாமே இருக்குது, எல்லா வசதியும் இப்போ இருக்குது. ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது, நடந்து தான் போகணும். இப்படியா நடந்து போகும்போது ஒவ்வொரு விஷயத்துக்குமே என்ன பண்ணாங்களாம் இஸ்ரவேல் ஜனங்க, எல்லாத்துக்குமே வந்து அப்படியே முறுமுறுத்துட்டே இருந்தாங்களாம். ஆனால் என்ன பண்ணார், கர்த்தர் வந்து எல்லாமே அவங்களுக்கு கொடுத்தாராம். தண்ணீர் கொடுத்தாரு, அப்புறம் அவங்க கேட்கும் போது சாப்பாடு கொடுத்தாரு, உடை கொடுத்தாரு. அவங்களுக்கு ஒரு குறையுமே இல்லாமல் நடத்திட்டு தான் வந்தார். அவங்களால வந்து கறியெல்லாம் கூட சாப்பிடாம இருக்கவே முடியாது. எனக்கு கறியே இல்லை, நாங்கள் அங்கேயே இருந்திருப்போம், என்னெல்லாம் எங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே சாக கொடுக்கறதுக்காக எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க, இங்கே வந்து சாகவா நாங்கள் அங்கேயே இருந்திருப்போம், அங்கேயே எங்களுக்கு எல்லாமே கிடச்சிச்சு, ஏன் மோசே நீங்கள் இங்கே எங்களை கூட்டிகிட்டு வந்து எங்களை வந்து இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்ட்டு என்ன பண்ணாங்களாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப முறுமுறுத்துட்டே இருந்தாங்களாம். இப்படியே அவங்க முறுமுறுத்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணார், எங்களுக்கு தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிகிட்டே இருந்தாங்களாம். அப்படியே அவங்க வழி நடத்தி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது மோசே அண்ணா என்ன தெரியுமா, ரொம்ப ரொம்ப வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது, ரொம்ப பொறுமையான மனுஷன். அப்படியா இருக்கிற அந்த பொறுமையாக இருக்கிற அந்த அண்ணாவே என்ன பண்ணாங்க, இவங்க கோவப்பட வச்சுட்டாங்க. அவர் போயிட்டு என்ன பண்ணார், கர்த்தர்கிட்ட வந்து முறையிட்டார். ஏசப்பா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எங்கள் ஜனங்க வந்து தண்ணீர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்கள் தான் ஏசப்பா தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு விஷயத்துக்கும் வந்து மோசே போயிட்டு கேட்பார். கர்த்தர்கிட்ட போயிட்டு விண்ணப்பம் வைப்பார். இப்படியா அவங்க வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் வந்து கர்த்தர் சொல்கிறாரு, மோசே நீ என்ன பண்ணுற, இந்த கண்மலையை போயிட்டு கண்மலைக்கிட்ட நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கண்மலைக்கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே இப்போ நான் வந்து கண்மலையை பார்த்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டுறாரு. ஆனால் இவங்க பண்ணுற டார்ச்சலுக்கு என்ன பண்ணுறாரு, மோசே எனக்கு பயங்கரமாக கோவம் வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல. இதை நல்லா நோட் பண்ணுங்கள், கர்த்தர் வந்து கண்மலையை பார்த்து பேச தான் சொன்னாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, மோசே அண்ணா இவங்க ஜனங்க பண்ணுற டார்ச்சர்னால என்ன பண்ணாங்க, கோவப்பட்டு அவகிட்ட மோசே அண்ணா கிட்ட எப்பயுமே ஒரு கோல் இருக்கும். என்ன பண்ணாரு தெரியுமா, கண்மலையை போட்டு ஓங்கி ஒரே அடித்த உடனே என்ன பண்ணார், தண்ணி வந்துச்சு. அந்த ஜனங்களெல்லாம் திருப்தியாக குடித்தாங்க. அவங்க கூட இருக்கிற ஆடுகள் மாடுகள் எல்லாமே குடிச்சு வந்து திருப்தியாக தான் இருந்தாங்க. ஆனால் வந்து அவர் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டார். கர்த்தர் என்ன சொன்னார், கண்மலையை பார்த்து பேச சொன்னார். ஆனால் என்ன பண்ணிட்டாரு, அவர் கோவப்பட்டது நிமித்தமாக என்ன பண்ணார், அந்த கண்மலையை அடிச்சிட்டாரு. இப்படியா அடிக்கும்போது என்ன ஆச்சு, கர்த்தர் சொல்லியிருந்தார் இல்லையா, நான் உங்களை கானானுக்குள் பிரவேசிக்க வைப்பேன், நீங்கள் வந்து நான் சொல்கிற வார்த்தையை வந்து கீழ்ப்படிந்து அதன் பிரகாரம் நீங்கள் நடக்கும்பொழுது கண்டிப்பாக நான் உங்களை வந்து அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ளே நான் உங்களை எல்லாரையும் நான் வந்து கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் என்ன பண்ணார், மோசே அண்ணா வந்து கோவப்பட்டு கண்மலையை வந்து அடிச்சிட்டாரு. அதனால் அவங்களால வந்து அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்கவே முடியல. இப்படி தான் குட்டீஸ் நம்மளும் என்ன பண்ணுறோம், கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு கற்பனைகளுக்கும் வசனங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கீழ்ப்படிக்கிறதே இல்லை. எதெல்லாம் இயேசுப்பா வந்து பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு சொல்கிறாரோ அதை தான் நம்ம பண்ணி என்ன பண்ணுறோம், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக நம்ம மாறிடுறோம். அப்போதான் நம்மளுக்கு வசனம் கூட நம்ம சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. இப்படி தான் நீங்களும் என்ன பண்ணணும், அந்த சின்ன வயசில் எதுக்குமே கோவப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கும்போது எல்லாம் நம்மளுக்கு ஆண்டவர் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கானானுக்குள் பிரவேசிச்சா அவங்க எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்னென்ன கேட்குறாங்களோ கேட்குறதுக்கு மேலே எல்லாமே கிடைக்கும். பாலும் தேனும் ஒடுக்கிற கானான் தேசம்னா அது எவ்வளோ செழிப்பான தேசமாக இருக்கும், எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு ஆண்டவர் வச்சுருந்தார். ஆனால் என்ன பண்ணாங்க, கோவத்தினால அதை இழந்து போயிட்டாங்க. அந்த அக்கா கூட பார்த்திங்களா, ஃபோன் விளையாடி ஃபோனையே இழந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி நான் கோவப்படுறதுனால நிறைய விஷயத்தை நம்மளும் இழக்கிறோம் தானே. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் கோவப்படாமல் பொறுமையாக இருக்கணும். அதே அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ், நீங்களும் ப்ரேயர் பண்ணுவீங்களா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம லாஸ்ட்டு செக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். ப்ரேயர் பண்ணலாமா? என்னோடு கூட சேர்ந்து எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்கள். எங்களை அதிகமாக நேசிக்கத்தான் பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அந்த ஆசீர்வாதமாக நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த நாளையிலே கூட ராஜா ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அதிக கோபத்தை ஆண்டவரே நாங்கள் அப்பா கோபம் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று ஆண்டவர் இந்த நாளையில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் தகப்பனே. அப்பா நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று அப்பா வேத வசனம் சொல்லுகிற வண்ணமாய் கூட தகப்பனே ஆண்டவரே, அப்பா நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தகப்பனே அப்பா நாங்கள் கோபம் கொள்ளாதபடிக்கு எங்களுக்கு ஆண்டவரே, எங்களுக்கு தேவனுடைய அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்பா நீங்கள் தாமே ஆண்டவரே அப்பா அனுக்கிரகம் பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்.
இந்த நாளிலே கூட தகப்பனே அப்பா நாங்கள் விசேஷ விதமாய் தகப்பனே அப்பா +2 ஆண்டவரே அப்பா 10th அப்பா +1 +2 அப்பா எழுதுகிற அப்பா ஒவ்வொரு அப்பா எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு அப்பா மாணவிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளில் அப்பா கர்த்தர் தாமே ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு அப்பா நீர் இருந்து ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் அப்பா படிப்பின் காரியங்கள் போக்கில் மரத்தில் எல்லாவற்றும் இப்படி கரம் கூட இருக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த பப்ளிக் எக்ஸாம் நாளிலே கூட தகப்பனே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா எந்த ஒரு பயமோ பதட்டமோ இல்லாதபடிக்கு ஆண்டவரே சமாதானத்துடன் அப்பா உங்களுக்கு எக்ஸாம் எழுதி முடிக்க என் தேவன் கிருபை செய்யுங்க. பரத்திலிருந்து அப்பா சோத்திரிக்கிறோம் அப்பா முடிய அப்பா சோத்திரிக்கிறோம் ஆவியானவர் அப்பா நீர் கட்டளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா நல்ல ஞாபக சக்தி கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க, அறிவு கொடுங்க, புத்தி கூர்மையை கொடுங்க தகப்பனே. அப்படியா நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி. உங்கள் படித்த ஒவ்வொரு கொஸ்டின்களும் ஆண்டவரே அப்பா நல்ல ஆன்சர்களும் தகப்பனே அப்பா நினைவுக்கு வர என் தேவன் கிருபை செய்யுங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அவர்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா அநேக சூழ்நிலையில் அவர்கள் கோபப்படுவார்கள் அப்பா. அப்படியா இருந்தாலும் தகப்பனே எந்த ஒரு சூழ்நிலையிலும் தகப்பனே அவர்கள் அதிகமாக கோபம் கொள்ளாதபடிக்கு அப்பா அவங்களுக்குள்ள அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சுபாவங்கள் தகப்பனே அவங்களுக்குள் காணப்பட ஆண்டவரே சாந்தத்தையும் பொறுமையும் அன்பையும் கர்த்தர் அப்பா ஒவ்வொருக்கும் அப்பா நீங்கள் கிரியை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருக்குள்ள நீங்கள் பேசுங்க அப்பா. அந்த கோபத்திலேருந்து வெளியே வர என் தேவன் நீங்கள் கிருபை செய்யுங்க. அப்படியா நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, அழகு செய்யுங்க. ஜெபத்தை கேட்டீரே கொடான கொடி நன்றி. சகல துதி கனம் மகிமை புகழ் கீர்த்தி அமருக்கே செலுத்துகிறோம். நீ பெருகும்படியாக நாங்கள் சிறுகும்படியாக கூட தாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டனால பிதாவே, ஆமென்.